வெஸ்டேஜ்ல ஆஃப்லைன்ல வந்து நான் எப்படி வந்து ஐடிஸ் எடுக்கிறது? இப்போ ஆஃப்லைன்ல நோட்டீஸ் மூலியமா நான் குடுத்து எப்படி வந்து ஐடிஸ் எடுக்கலாம்? நோட்டீஸ் எங்கெல்லாம் வந்து குடுக்கலாம்? அப்படின்னு வந்து கேட்டா, கண்டிப்பா வந்து நோட்டீஸ் மூலியமா ஐடிஸ் வந்து எடுக்க முடியும். ஆஃப்லைன்ல ஐடிஸ் எடுக்கிறது பெஸ்ட் சோர்ஸே வந்து நோட்டீஸ் தான். நோட்டீஸே வந்து நீங்க எடுத்துக்கலாம். நோட்டீஸ் வந்து நம்ம எங்கெல்லாம் குடுக்கலாம் அப்படின்னா, எல்லா பிளேஸஸ்லயுமே வந்து குடுக்க முடியும். இப்போ காலேஜுக்கு வெளியில, இல்ல கோவில் போறீங்க, இல்ல பஸ் ஸ்டாண்ட் இந்த மாரி பிளேஸஸ் எல்லா இடத்துலயுமே வந்து நோட்டீஸ் குடுக்க முடியும். ஆனா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளேயோ அந்த மாரியான ஒரு பிளேஸஸ்ல வந்து உள்ள போயிட்டு நம்ம எதுவுமே வந்து குடுக்கக்கூடாது. வெளியில ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் அல்லது 1 கிலோமீட்டர் தள்ளியோ நம்ம வந்து நம்மளோட நோட்டீஸ் வந்து குடுக்க முடியும். அந்த நோட்டீஸ் குடுக்கறதுக்கு முன்னாடி கரெக்ட்டா வந்து எந்த இடத்துல வந்து நம்ம குடுக்கறது அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்க ஒரு பிளேஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, அந்த பிளேஸஸ்ல எங்கெல்லாம் வந்து காலேஜஸ் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. காலேஜ் முடியிற டைம் வந்து உங்களுக்கு தெரியணும். அதே மாரி காலேஜ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்க வெளிய நின்னு குடுக்க முடியும். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்ஸ்ல வந்து நீங்க குடுக்கலாம். இல்ல நீங்க பஸ்ல டிராவல் பண்றீங்க அப்படின்னா, அங்கேயும் வந்து நீங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு நோட்டீஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். காலேஜஸ், பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் தாண்டி வேற எங்க நீங்க நோட்டீஸ் குடுக்கலாம் அப்டின்னா, இப்ப நீங்க உங்க ஏரியாஸே எடுத்துக்கோங்க. இல்ல பக்கத்து ஏரியா எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஏரியாஸ்லயும் நீங்க அங்க எவ்வளவோ வீடு இருக்கும். அந்த இடத்துலயும் போயிட்டு நீங்க நோட்டீஸ் குடுக்க முடியும். இல்ல நீங்க வெளியில பக்கத்துல ஒரு சின்ன சின்ன கடைங்க பாக்குறீங்க. நெறைய ஷாப்ஸ் இருக்கு. அங்கேயும் வந்து நீங்க போய் நோட்டீஸ் வந்து குடுக்க முடியும். அங்க வெளிய நிக்கிற பெர்சன் எல்லாத்துக்குமே வந்து நீங்க நோட்டீஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எந்த மாரி பிளேஸஸ்லலாம் குடுக்கலாம் அப்டின்னா, இப்ப கோயில் ஃபங்ஷன் ஏதாவது வருது அப்டின்னா, அந்த இடத்துல நெறைய பேர் வந்து நெறைய மெம்பர்ஸ நீங்க பார்க்க முடியும். ஒரு 100 பேர், 200 பேர் இருக்கிற இடத்துல, ஒரு கோயில் ஃபங்ஷன் அந்த மாரி ஒரு ஃபங்ஷன் வருது அப்டின்னாலே, அந்த பிளேஸஸ்ல ஒரு 500 பேர், 1000 பேர் வர்ற இடம் இருக்கும். அப்ப அந்த மாரி பிளேஸஸ நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்ப எந்த இடத்துல வந்து இந்த மாரி ஃபங்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது அப்டின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்டின்னா, அங்க நீங்க ஒரு 4 பேர் சேர்ந்து நோட்டீஸ் வந்து குடுக்க முடியும். இப்போ ஒரு 1000 நோட்டீஸ் நம்ம குடுத்து முடிக்கிறோம் அப்டின்னா, கண்டிப்பா குறைஞ்சது அதுலருந்து ஒரு 100 காலோ, ஒரு 300 காலுக்குள்ள நமக்கு வந்துட்டே இருக்கும். நீங்க அத பேசி கண்டிப்பா வந்து ஐடிஸ் எடுக்க முடியும். அப்ப நோட்டீஸ் குடுக்கறது அப்டின்றது நீங்க காலேஜஸ்க்கு வெளிய குடுக்கலாம், பஸ் ஸ்டாண்ட்ல குடுக்கலாம், இந்த மாரி கோவில் ஃபங்ஷன்ஸ்ல குடுக்கலாம், ஒவ்வொரு ஏரியாஸ்ல வந்து குடுக்க முடியும். நீங்க பார்க்குற பக்கத்துல ஒரு ஷாப்ல, இந்த மாரி பிளேஸஸ் எல்லா இடத்துலயுமே வந்து நீங்க நோட்டீஸ் குடுக்க முடியும். அப்ப நோட்டீஸ் குடுக்கறது மூலியமா நல்லா வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இல்ல நீங்க வந்து ஒரு பீச் சைடு இருக்கீங்க. அந்த மாரி அவுட்டர் பிளேஸஸ்ல எல்லா இடத்துலயுமே வந்து நீங்க குடுக்க முடியும். ஆனா, இந்த மாரி ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அந்த மாரி ஒரு பிளேஸஸ்ல மட்டும் தான் நீங்க வந்து குடுக்க முடியாது. அதுவும் உள்ள போய் தான் குடுக்க முடியாது. வெளிய நீங்க ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தாராளமா வந்து குடுக்க முடியும். ஸோ, அதனால பிளான் பண்ணி எந்த இடத்துல வந்து மெம்பர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க, எந்த இடத்துல டைமிங் தெரிஞ்சு நீங்க போய் குடுங்க. இப்போ காலேஜ் எல்லாம் முடிஞ்சு வராங்க அப்டின்னா, டைம் வந்து கரெக்ட்டா தெரியணும். இதே மாரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பிளேஸஸ்லயும் நீங்க பார்த்து வச்சு டே பை டே குடுத்தோம் அப்டின்னா, நெறைய மெம்பர்ஸ்ட்ட வந்து நீங்க ரீச் பண்ண முடியும். ஒரு 1000 நோட்டீஸ் குடுக்கறது மூலியமா ஒரு 100லேருந்து 300 கால்ஸ் வரைக்கும் நீங்க எடுக்க முடியும். அதுலேருந்து நெறைய ஐடிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நோட்டீஸ் ஒரு ஆஃப்லைன்ல அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன்ல ட்ரெய்னிங் கண்டக்ட் பண்றத விட நோட்டீஸ் குடுத்து அது மூலியமா நீங்க ஐடிஸ் வந்து ரொம்ப ஈஸியா எடுக்க முடியும். அப்ப நோட்டீஸ் குடுக்குற பிளேஸஸ கரெக்ட்டான பிளேஸஸா சூஸ் பண்ணுங்க. கரெக்ட்டா போயி அந்த நோட்டீஸ் வந்து ரீச் ஆகணும். இந்த மாரி பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா ஒரு நெறைய மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்க அத நோட்டீஸ் குடுக்க முடியும். குடுக்குற எல்லாருமே ஜாயின் பண்ணிருவாங்க அப்டின்றது கிடையாது. குடுக்கறதுல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா வந்து வொர்க் நீட் இருக்கும். ஒரு 1000 நோட்டீஸ் அப்டின்றது சும்மா இல்ல. 1000 குடுத்தோம் அப்டின்னா, கண்டிப்பா அதுலருந்து ஒரு 50 ஐடியோ, 100 ஐடி வரைக்குமே எடுக்க முடியும். அவங்கள கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி, நீங்க மீட்டிங் பார்க்க வச்சீங்க அப்டின்னா, நெறைய ஐடிஸ் வந்து எடுக்க முடியும். அப்ப ஆஃப்லைன் அப்டின்றப்போ நோட்டீஸ் தான் ஒரு பெஸ்ட் சோர்ஸ். அதையும் எடுத்து பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஐடிஸ் எடுக்கலாம். இந்த வீடியோ மூலியமா நீங்க என்ன வெஸ்டேஜ் நாலேஜ் எடுத்திருக்கீங்களோ, கீழ இருக்கிற கமெண்ட்ல வந்து உங்களோட கமெண்ட்ஸ போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, அதுக்கு சொல்யூஷன் வேணும் அப்டின்னா, அதையும் அந்த கொஸ்டினையும் கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கொஸ்டின்ஸ வந்து போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நீங்க கேட்கறதுக்கான கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டிப்பா வரும். தேங்க் யூ. விஷ் யூ வெல்த்.